ஹாய் எவ்ரியான். இன்னைக்கு நம்ம பஞ்ச் ஒர்க்ல வட்டத்துக்கு எப்படி பஞ்ச் ஒர்க் பண்றது தான் பார்க்க போறோம். ஸோ ஈஸியா இருக்கும் இதுவும். ஸோ போன வீக் பார்த்தீங்கன்னா, எப்படி கோடு போட்டு பஞ்ச் ஒர்க் பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ 10 தடவைக்கு மேல பஞ்ச் ஒர்க் பண்ணி பழகியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வட்டத்துக்கு பஞ்ச் ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்க பஞ்ச் ஒர்க் பண்ணும்போது, நீடில பேனா மாதிரி புடிக்காதீங்க. ஓகேவா? நீங்க நீடில பேனா மாதிரி புடிச்சு பஞ்ச் ஒர்க் பண்ணீங்கன்னா, நூல் பார்த்தீங்கன்னா கலட பார்க்கும். ஓகேவா? நூல் கழண்டு கழண்டு பஞ்ச் ஒர்க் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அதில உள்ள ஆர்வம் இல்லாம போயிரும். ஓகேவா? பஞ்ச் ஒர்க் பண்றதுல ஆர்வமே இல்லாம போயிட்டா, உங்களுக்கு பஞ்ச் ஒர்க் பண்ணா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ நீடில கவனமா ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ கையில குத்திக்கும். நீங்க அடியில ஃப்ரேம புடிச்சிட்டு, அதுக்கப்புறம் பஞ்ச் ஒர்க் பண்றீங்க தானே! ஸோ அப்போக்குள்ள விரல்கள்ல நீடில் குத்துறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ மெதுவா பஞ்ச் ஒர்க் பண்ணுங்க. ஸோ செவ்வகத்துக்கு எப்படி பஞ்ச் ஒர்க் பண்றது? சதுரத்துக்கு எப்படி பஞ்ச் ஒர்க் பண்றதுன்னு நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ நான் ஃபுல்லாவே ஃபில் பண்ணல. நீங்க எல்லாமே ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டைம் கொஞ்சம் இஷ்யூவா இருந்துச்சு. அதனால நானு 2 லைன் தான் பஞ்ச் ஒர்க் பண்ணேன். ஸோ அடுத்து வீடியோ போடணும் தானே! ஸோ அதனால 2 லைன் தான் பஞ்ச் ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்க எப்படி பஞ்ச் ஒர்க் பண்ணணும்னா, ஃபுல்லா ஓகேவா? இந்த செவ்வகம் ஃபுல்லா, சதுரம் ஃபுல்லா, வட்டம் ஃபுல்லா நீங்க பஞ்ச் ஒர்க் பண்ணியே வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு கலர் யூஸ் பண்ணி பஞ்ச் ஒர்க் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவப்பு கலரால பஞ்ச் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய நினைவுகள் இருக்கும். ஓகேவா? ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, பஞ்ச் நீடில் ஒழுங்கா புடிக்க தெரியல. அ வூல் யூஸ் பண்ணும்போது கலட பாக்குது. குத்திட்டு குத்திட்டு ஏன் கலடுதுன்னு தெரியலன்னு நெறைய பேர் டவுட்ல இருப்பீங்க. ஸோ ஏன் அப்படியே குத்திட்டு குத்திட்டு கலடுதுன்னா, பஞ்ச் நீடில் நீங்க ஊசிய 12க்கு வச்சு தான் நீங்க பஞ்ச் பண்ணணும். நான் ஸ்டார்ட்லயே சொல்லியிருப்பேன். 12க்கு வச்சுட்டு தான் பஞ்ச் ஒர்க் பண்ணணும். அப்பதான் பிகினருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க 10க்கு இல்லையோ 9க்கு 8க்கெல்லாம் வச்சு நீங்க பஞ்ச் ஒர்க் பண்ணீங்கன்னா, குட்டி குட்டியா பஞ்ச் ஒர்க் வரும் இல்லையா? நீங்க நீடில் எடுக்கும்போதே நூலும் சேர்ந்து வரும். ஓகே. ஸோ அந்தந்த தவறுகள நீங்க மாத்திக்கணும். அதுவும் இல்லாம, இங்க ஸ்ரீலங்கால பார்த்தீங்கன்னா, பஞ்ச் நீடிலோட விலை பார்த்தீங்கன்னா, இதே பஞ்ச் நீடில் விலை பார்த்தீங்கன்னா, ரூ. 1200. ஸோ இன்னொரு கலரும் இருக்குது, ப்ளூ கலர். அது பார்த்தீங்கன்னா, ரூ. 1000 வரும். ஸோ 2க்கும் என்ன டிஃபரெண்ட்னா, ப்ளூ கலர் வந்து பாவிக்கு இயலாது ரொம்ப நாளைக்கு. அதில உள்ள ஊசி பார்த்தீங்கன்னா, களி த்ரெட் யூஸ் பண்ற நீடில் பார்த்தீங்கன்னா, கழண்டு வந்துருது. ஸோ அதனால நான் அது யூஸ் பண்றதே குறைச்சுக்கிட்டேன். ஸோ நீங்க வாங்குறத பார்த்து வாங்குங்க பஞ்ச் நீடில்லாம். ஏன்னா ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணணும் தானே! ஸோ ரொம்ப காலத்துக்கு யூஸ் பண்றதால நம்ம பார்த்து தான் எல்லாமே வாங்கணும். ஸோ இப்போதைக்கு வாங்கணும் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. ஸோ வாங்குறத பார்த்து வாங்கிக்கிட்டா லைஃப் லாங் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 3லயுமே உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம, எனக்கு நீங்க சொல்றது புரியல. ஸோ அப்படியும் இருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னும் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நானு ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்க ஃபுல்லாவே பஞ்ச் அப் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கும்போது உங்களுக்கே ஹேப்பியா இருக்கும். நான் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ களித்தடு யூஸ் பண்ணி எப்படி பஞ்ச் அப் பண்றதெல்லாம் நான் சொல்லி தர போறேன். ஏன்னா களித்தடு யூஸ் பண்ணி பஞ்ச் அப் பண்றது குறைவு ஆகவே குறைவா இருக்கும். ஸோ அதுவும் இதோட நான் சொல்லி தர போறேன். ஸோ அடுத்த கிளாஸ் நம்ம ஒரு குட்டி ஒர்க் ஒண்ணு பார்க்கலாம்.
ஸோ முன்னுக்கால கொஞ்சம் டிமர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க, ஷேப்பு கொண்டு வரதுக்கு. ஸோ இந்த வீடியோ மூலம் நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா இருந்துச்சா? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா? அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெறைய பேர் பார்க்குறீங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கிறீங்க. ஸோ கட்டாயம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க் யூ.